வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் V.Palanichamy. நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி கேள்விகள் என்னென்ன மாதிரி கேள்விகள் என்னென்ன மாடலில் வந்தது அப்படிங்க பற்றி நம்ம பார்த்துட்டே இருந்தோம். இப்போ நம்ம இந்த சீரீஸில் வந்து ஒரு 3 வீடியோ பார்க்க போகிறோம். Group1, Group2 அண்ட் Group4. இப்போ இந்த சப்ஜெக்டில் இந்த ப்ரெசன்டேஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, என்னென்ன சப்ஜெக்ட்ஸில் எத்தனை கேள்வி வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்டு ட்ரெண்ட். அதாவது அந்த ஜிகேனா மொத்தமாக நம்ம ஜிகேன்னு ஒரு மொத்தமாக பேசிடுவோம். அதில் ஆப்டிடியூடு எவ்வளோ வந்திருக்கு, கரண்ட் அஃபேர்ஸ் எவ்வளோ வந்திருக்குது, எக்கனாமிக்ஸ் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்க பற்றி அந்த டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸில் எத்தனை கேள்விகள் எப்படி வந்திருக்கு அப்படிங்க பற்றி ட்ரெண்டை பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம 2011 2021 கடைசியாக நடத்தப்பட்ட தேர்வு வரைக்கும் மொத்தம் 6 கேள்விகள் 6 ஆண்டுகள், அதாவது 2011, 14, 15, 17, 19, 21. இந்த டேபிள் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அதில் வந்து நம்ம அடக்கிடுவோம். கரண்ட் அஃபேர்ஸில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடலில் பண்ணுவாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டில் கொண்டு சேர்க்கலாம். சப்போஸ் எக்கனாமிக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கலாம், ஜியோகிராஃபி கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கலாம், ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம். பட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸில் சேர்த்துட்டோம். சரிங்களா? அடுத்து எக்கனாமிக்ஸ், பொருளாதாரம், அப்புறம் ஜியோகிராஃபி, என்விரான்மெண்ட்டு, ஜியோகிராஃபி, ஜியாலஜி எல்லாம் ஜியோகிராஃபியில் கொண்டு வந்தாச்சு. ஹிஸ்ட்ரி, இதில் வந்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரிக்குள்ளே நம்ம அடக்கி கொண்டு வந்துட்டோம். அதனால் ஹிஸ்ட்ரியில் நிறைய கேள்விகள் இருக்க மாதிரி நமக்கு இருக்கும். அண்ட் பாலிட்டி, சரிங்களா? அரசியல், சிவிக்ஸ், குடிமையியல் 2 தான், அது பார்க்குறோம். அப்புறம் சயின்ஸ். இப்போ நிறைய பேருக்கு டவுட் வரும். இப்போ நிறைய அனலைசிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சயின்ஸை ஃபர்தராக பிரிச்சுட்டு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜின்னு பிரிப்பாங்க. நீங்கள் இப்படி பிரிச்சுக்கிட்டே போனீங்களா, அப்புறம் ஜுவாலஜியை வந்து மெடிக்கல் சயின்ஸு, அப்புறம் வெட்டினரி சயின்ஸ்னு பிரிக்கணும், பாட்னி அக்ரிகல்ச்சர் அப்படின்னு தனியாக பிரிக்கணும். அது பிரிஞ்சு போய்கிட்டே இருக்கும். அதனால் இதுக்கு ஒரு அளவே கிடையாது. நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் வந்து டிகிரி, அதை வந்து Group 4 10th வரைக்கும் சயின்ஸோடு முடிஞ்சு போச்சு. ஃபர்தராக சப்ஜெக்ட்ஸ் என்ன டிவிஷன் ஆகி போகுது அப்படிங்கிற பற்றி நம்ம டீட்டெயில் பண்ணால சயின்ஸ்னு மட்டும் நம்ம பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சில ஆண்டுகளில் டோட்டல் கொஸ்டின்ஸ் வந்து மொத்த கேள்விகள் வந்து ஒரு 200 வராது. முதல்ல 2011 200 நம்ம காமிக்குது. கடைசியாக 2021 184 தான் காமிக்குது. மித்த கொஸ்டின்ஸ் மீதி எல்லாமே தமிழ் லிட்ரேச்சராக இருக்கலாம். இப்போ 2021 பார்த்தீங்கன்னா இப்போ திருக்குறள், இந்த சப்ஜெக்ட்லாம் சேருது. அதனால் அந்த ஒரு வேரியேஷன் இருக்கும். மற்றபடி நம்ம சப்ஜெக்ட் இந்த 7 டாபிக் உள்ள கவர் ஆகக்கூடிய கொஸ்டின்ஸ், இந்த கேள்விகள் எல்லாமே நம்ம இந்த டேபிளர் காலத்தில் கொண்டு வந்துட்டோம். சரிங்களா? அப்போ நம்ம ட்ரெண்ட் என்னென்னு பார்ப்போம். சரிங்களா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆப்டிடியூட். மென்டல் அவேர்னஸ் ஆர் மென்டல் ஆப்டிடியூட் ஆர் டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் எல்லாமே இதில் வந்துடுது. சரிங்களா? ஆர் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2011 வெறும் 15 கேள்வி தான். 2021 25 கேள்விகள். நடுவில் பாருங்கள் 44, 48, 47, 45. அது என்னென்னு தெரில. 2011 15, 2021 25. நார்மலாக 25 கேள்வியிலேருந்து 40 கேள்வி வரைக்கும் வரும் அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணுவோம். பட் என்ன இதில் ட்ரெண்டிங்கில் கரெக்டாக இது வந்து எப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ட்ரெண்ட் ஆகி போச்சு. அப்படியே ஆஃப் ஆகி போச்சு. சரிங்களா? பட் வாட் எவர் இட் இஸ், நம்ம எத்தனை கேள்வி வந்தாலும் நம்ம பதில் எழுதுவதற்கு தயாராக இருக்கணும். இப்போ இந்த கேள்விகள் நிறைய வரையில் யாருக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா, இந்த பியூர் ஆர்ட்ஸ் படிச்சிருக்க பசங்களுக்கு, அவங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸ் வராது, இதெல்லாம் பண்ண முடியாது, செய்ய முடியாது அப்படின்னு நினைப்பாங்க தெரியுமா? அவங்களுக்கு ஒரு கஷ்டமான விஷயம் வந்து ஆப்டிடியூடு. ஸோ அதனால் அவங்களாம் ஆசைப்படுவாங்க ஆப்டிடியூட் குறையாக இருக்கணும். இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் நல்லா படித்தவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு ஆப்டிடியூட் நிறைய கேள்வி வரும், அப்போ தான் நம்ம வந்து ஃபுல் மார்க் வாங்க முடியும்னு நினைப்பாங்க. ஸோ எல்லாமே வந்து இட்ஸ் லைக் மிக்ஸ்டு தான். அதனால் வாட் எவர் இட் இஸ், பட் வில் டேக் இட். இதான் மாடலு. அடுத்த 2வது வந்து கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ இதே வந்து நம்ம 6 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக வந்து ரொம்ப டீவியேஷன் இல்லை. பட் இருந்தாலும் சம் பிளேசஸ் வந்து சில டீவியேஷன் இருக்குது. 2011 33 கேள்விகள். அதே மாதிரி 2015 அண்ட் 17 2 வருஷமும் வந்து 41, 40. 2021 25 கேள்வி தான். நமக்கு தெரியும், நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இந்த 2021 கேள்விகள் குறைவதற்கான காரணம் வந்து நம்ம இந்த சிலபஸில் சேஞ்ச், புதுசாக சில பாடங்கள் நமக்கு தமிழ் லிட்ரேச்சரோ இல்லை திருக்குறளோ சில சேர்ந்துருக்கிறதுனால இந்த கேள்விகள் ஒன்றையும் குறையுது. சரிங்களா? சரி, அடுத்து நம்ம பார்க்குறது வந்து எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ் ட்ரெண்டை பாருங்கள். 2011 வெறும் 14 கேள்வி, அப்புறம் 17, 13, 14, கடைசியாக 2021 26 கேள்விகள். இப்போ ஏறக்குறைய ஒரு சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா 25க்கு மேலே வர்ற மாதிரி இப்போ நம்ம 3 சப்ஜெக்ட் பார்த்துட்டோம். அடுத்தது ஜியோகிராஃபி. ஜியோகிராஃபி ட்ரெண்டு டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஜியோகிராஃபி பாருங்கள். 2011 31 கேள்விகள், அப்புறம் 19, அப்புறம் 15, 12, அப்புறம் ஒரு ஏற்றம் ஏறி 17, அப்புறம் பார்த்தா 2021 வந்து வெறும் 8 கேள்விகள் தான். ஸோ இது என்ன ட்ரெண்டுன்னு உண்மையிலே கண்டுபிடிக்க முடியல. பட்
வெரி வெரி லோ கம்பேர் டு தி சப்ஜெக்டோட இதை பார்க்கல. சரிங்களா? அடுத்து பாருங்கள் இந்த ட்ரெண்டு, அதாவது ஹிஸ்ட்ரியோட ட்ரெண்டை பாருங்கள். இப்போ நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, கலாச்சாரமாக இருந்தால் நம்ம வந்து ஹிஸ்ட்ரியில் சேர்த்துருக்கோம். சரிங்களா? அப்படி பார்க்கல 2011 44 கேள்வி, 2014 20 ஆகிப்போச்சு, அப்புறம் 27, அப்புறம் 25, 30 ஒரு ரேஞ்சில் இருக்குது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா 2021 55 கேள்வி. ஏன்னா நம்ம இதில் இந்த பியூர் தமிழ் லிட்ரேச்சரை விட்டுட்டு மற்றபடி தமிழ்நாடு வரலாறு இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த ஏரியாவில் சேர்த்ததுனால உங்களுக்கு 2021 கேள்வி 21 நடந்த இந்த கேள்விகள் வந்து நமக்கு ஹிஸ்ட்ரி கேள்விகள் நிறைய இருக்க மாதிரி ஒரு ட்ரெண்டாக இருக்கும். அதை கொஞ்சம் பிரிச்சிட்டிங்கன்னா மேபி அரௌண்ட் 30-35 கொஸ்டின்ஸாக வரும். சரிங்களா? சரி, ரைட்டு. அடுத்த ட்ரெண்ட் என்னது? பாலிட்டி, அரசியல். சரிங்களா? குடிமையியல் பாருங்கள். இது தாங்க ஓரளவுக்கு அவ்வளோ வேரியேஷன் இல்லை. ஃபஸ்ட்டு இயர், அதாவது பேஸ் இயர் 2011 பார்த்தீங்கன்னா 16 கேள்வி, அப்புறம் 23, 24, 28, 27, 24 ஓரளவுக்கு கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக அந்த ட்ரெண்டு வந்து ஒரே சேம் ட்ரெண்டு தான். இப்போ 25, 26, 24 அதிலே தான் இருக்குது. அதில் ஒன்றும் பெரிய ஒரு மாற்றம் இல்லை. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து அடுத்து பார்க்கலாம், இந்த ட்ரெண்டு இதே மாதிரி தான் இருக்கணும். அடுத்து சயின்ஸ் பாருங்கள். 2011 பேஸ் இயரில் 47 கேள்விகள், அப்புறம் பார்த்தா டக்குன்னு அப்படியே பாதி ஆகிடுது, 23, பாதிக்கும் குறை 14, அப்புறம் 29, 30, 24, கடைசியாக நடந்த 2021 ஜஸ்ட் 21 கேள்விகள் மட்டும்தான். சரிங்களா? இப்போ எதுக்கு இந்த ட்ரெண்டை நீங்கள் வந்து பாருங்கள், இந்த மாதிரி என் ட்ரெண்ட் நம்ம அனலைஸ் பண்ணி கிராஃபிக்கல் ப்ரெசன்டேஷனாக கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்க, இந்த சப்ஜெக்ட் படிக்க போகிறது முன்னாடி இந்த கேள்விகள், நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் எந்த அளவுக்கு நான் படிக்கணும், எக்கனாமிக்ஸ் படிக்கணும்னா எத்தனை கேள்விகள் வருதும் எவ்வளோ படிக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம டேபுலர் காலமும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம வந்து கிராஃபிக்கல் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஃபேரான ஒரு ஐடியா, உங்களுக்கு இந்தந்த கேள்விகள் இன்னென்ன சப்ஜெக்டில் இத்தனை கேள்விகள் நமக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து இது தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறது. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து Group 2 and 2A ரெண்டையும் நம்ம வந்து சேர்த்து வச்சுருக்கோம். ஏன்னா குறைய கேள்விகள் அப்படிங்கிற அதுக்கு அடுத்து இறுதியாக வந்து Group 4. சரிங்களா? ரைட். ஐ திங்க் இந்த அனலைசிஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.